ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி தேர்வு தவறுகள் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு எப்படி உணர்வது? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, போட்டுட்டு மறந்துடு, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போய்கிட்டே இருக்கும். தப்பான இடத்துல போயிட்டு இருந்தால் எப்படி தெரிஞ்சு கொள்வது? இது நிறைய பேருக்கு சேலஞ்சாக இருக்குது. தேர்வு தவறுகள் நடந்தால் அது உடனடியே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் போகும், அந்த ஸ்கீம் வேறு டைரெக்ஷனில் போகும். ஸோ இண்டெக்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த ஃபண்டினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் மற்ற காம்பீட்டிங் ஃபண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப டைவர்ஜன்ஸ் இருந்தால் அதே உங்களுக்கு ஒரு வார்னிங் சிக்னல். அப்போ நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்ச யார்கிட்டையாவது போய் நம்ம என்ன செய்யணுன்றது தெளிவாக கேட்கணும். when you are in trouble, go to an expert. உடம்புக்கு வந்தால் எப்படி டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அதே போல் தேர்வு தவறுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது ஒரு அட்வைசர்கிட்ட போய் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் தவறுகளை திருத்திக்கங்க. தவறுகளை திருத்தினா தான் நீங்கள் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போக முடியும் அப்படிங்கிறது உறுதி. எஸ்ஐபி தேர்வு தவறுகளிலிருந்து விடுபடுவது எப்படி? தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டை போனீங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எப்படி விடுபடுவது? நாளை காலையில் எல்லாத்தையும் எடுத்துட முடியுமா? எடுத்து எந்த இடத்துல போடுறது? இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு தப்புலேருந்து இன்னொரு தப்புக்கு தாவறாங்க. இது நிச்சயமாக நடக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, மாதம் மாதம் உங்கள் பணம் ஒரு சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது சரியாக செலுத்தப்படவில்லை மேனேஜர்ஸ்னால அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் அடுத்தது போகிற இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் பெட்டர் பர்சனாக இருக்கணும். உறுதியாக உங்களுக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். தேர்வு தப்பை எப்போ திருத்தணும்னா மார்க்கெட் மேலே இருக்கும்போது திருத்தணும். ஏன்னா அட்லீஸ்ட் மார்க்கெட் மேலே இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய லாஸை நீங்கள் குறைச்சிக்கலாம், உங்கள் கேபிட்டலை ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் நிதானமாக பண்ணிக்கலாம். பணத்தை வெளியே எடுத்த உடனே நிதானமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணமே தவிர எல்லா பணத்தையும் ஒரே நாளில் கொண்டு போய் போடக்கூடாது. ஒரு லம்சம்மை லிக்விட் ஃபண்டில் போட்டு நீங்கள் பண்ணக்கூடிய புதிய தேர்வில் எஸ்ஐபி மூலமாகவோ எஸ்டிபி மூலமாகவோ நீங்கள் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். தவறுகளிலிருந்து மீண்டு வருவது என்பது ஒரு ப்ராசஸ். அது ஒரே நாளில் நடக்காது. தப்பு நடந்து போச்சு, அந்த பணத்தை நீங்கள் வெளியே எடுத்தீங்க, வெளியே எடுத்த பணத்தை மறுபடியும் எங்கே போடுறதுன்னு முடிவு பண்ணீங்க. ஒரு பகுதியை அந்த புதிய ஃபண்டில் போட்டுட்டு மிச்சத்தை லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஸ்லோவாக அந்த பணத்தை புதிய ஃபண்டுக்கு போட்டிங்கன்னா உங்களால் அந்த தவறிலிருந்து மீண்டு வருவதை ஒரு பெட்டர் வேல மேனேஜ் பண்ண முடியும். பெட்டர் வேல மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் வரும். உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகரித்தா நீங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சீக்கிரம் நீங்கள் விட்ட கேபிட்டலை பிடிச்சிருவீங்க, பெட்டர் பிளேஸ்க்கும் போயிடுவீங்க. எஸ்ஐபியில் தவறுகள் மீண்டும் மீண்டும் வராமல் இருப்பது எப்படி? ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது ஈஸின்னு நினைக்காதீங்க. சாய்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. நல்ல அட்வைஸோட சாய்ஸஸை எடுங்க. அந்த அட்வைசர் ஏன் ஒரு ஃபண்டை வாங்குறாங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்வில் நீங்கள் போடக்கூடிய பணத்தை படிப்படியாக போடுங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் பாஸ் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. பல தருணங்களில் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஃபண்ட்ஸ் ஃப்யூச்சரில் நல்லா பண்ணும். அதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பேட் சாய்ஸ்லேருந்து ஒரு பெட்டர் சாய்ஸ்க்கு மூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரெஷனாக, ஒரு ஸ்மூத் டிரான்ஸ்ஃபராக உங்களுக்கு அமையும். அப்படி அமைத்துக்கொள்வது மிக மிக அவசியம். எஸ்ஐபி பயணங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐபி பயணங்கள் எப்படி மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்மூத் ஜேர்னியை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ, எப்படி அந்த பாதையை நீங்கள் வகுத்துக்கிறீங்கன்றது இன்னும் முக்கியம். அந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இந்த சீரீஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்து பயணிப்போம்.